கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களை, இன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் வேலைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 23:2. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், பிடிச்சமான சங்கீதம் இல்லையா? பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று இங்கு சொல்லி, அப்படி அவர் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஒரு காரியம், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவு படேன் என்று அர்த்தம். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த ஒரு பஞ்சம், அதாவது ஆவிக்குரிய பஞ்சம், வசனமாகிய பஞ்சம், நம்முடைய ஆத்மாவிற்கு தேவையான, அதாவது போஷாக்கு குறைவதில்லை. அதனோடு கூட இந்த பூமியிலே என்ன காரியங்கள், எப்படிப்பட்ட பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் என்ன நடந்தாலும் கூட கர்த்தர் நம்மை மேய்ப்பராக இருப்பதினால், அவர் நம்மை நடத்துபவராக இருப்பதினாலே நம்மை அருமையாக இவை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார். பிரியமானவர்களே, அதுதான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடங்கள், அதாவது நமக்கு தேவையான நன்மைகள் உள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எது நன்மையான, எது புல்லுள்ள இடம் என்று தெரியாமல் போய்விடும். ஆனால் அவர் நம்மை நடத்துவாரானால், அவருக்கு பின்னே செல்லுகின்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல நாம் பின்னே செல்வோமானால், அழகாய் அவர் பாதையிலே நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நம்மை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போய் நம்மை மேய்ச்சலுக்கு விடுகின்றார். அதே நேரத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகின்றார். தாகம் தீர்ப்பதற்கு ஒரு அமைதியான அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் தம் ஜனங்களை நடத்துவதை நம்ம பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் வனாந்திர பிரயாணத்தில் நடந்த பொழுது பாருங்களேன், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு தாழ்ச்சியும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை நடத்தினார். தேவன் அவர்களுக்கு முன்பதாக சென்றார். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன்னே எழுந்தருளி தம் ஜனத்தை நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஒரு தாழ்ச்சி இல்லை. அவர்களுக்கு ஆகாரத்திற்கு ஒரு தாழ்ச்சி இல்லை. தண்ணீருக்கு ஒரு தாழ்ச்சி இல்லை. பிரியமானவர்களே, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாக போகவில்லை. அவருடைய கால்களில் போட்டிருந்த கால் அணிகள் அது தேய்ந்து போகவோ அருந்து போகவோ இல்லை. அவங்களை அருமையாக தாழ்ச்சி இல்லாமல் நடத்தினார், குறைவில்லாமல் நடத்தினதை நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நாமும் பரம கானானை நோக்கி, பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தில் சில நேரங்களில் வனாந்தரத்தில் நடப்பது போல சூழ்நிலைகள் நமக்கு குறுக்கிடலாம். ஆனால் கர்த்தர் நமது மேய்ப்பராக இருப்பாரானால் நமக்கு தாழ்ச்சி இல்லை. அவர் எப்படியும் புல்லுள்ள இடத்திலே கொண்டு போய் மேய்ப்பார். நம்மை எப்படியும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துவார். எனவே தாகம் தீர்ப்பார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீர பிரகாரமாக நமக்கு தேவையான நன்மைகள், போஷாக்கு, உணவு என்பது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக சரியான உணவு, சரியான ஆகாரத்தையும் நமக்கு கொடுத்து அருமையாக நடத்துவார். பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்கள் ஆத்துமாவை போஷிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு செல்லலாம், அல்லது அனுதினமும் பல வழிகளில் வசனம் உங்களை தேடி வரலாம். ஆனால் சரியான விதத்தில் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு குறையும் இல்லை. நல்ல போஷாக்குள்ள ஆகாரம், நல்ல போஷாக்குள்ள வசனங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆத்துமா சேதப்படுவதே கிடையாது. கர்த்தர் நாம் முன்னே செல்ல வேண்டும். அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் அருமையாய் நம்மை நடத்தி கொண்டு நம்மை வலுவாதபடி நம்மை காத்து நிச்சயமாக மகிமையுள்ள
புல்லுள்ள தமது சன்னிதானத்துல கொண்டு போய் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகின்றீர். ஆண்டவரை, இது அந்த பூமியிலே காணப்படுகின்ற பொல்லாங்குகளையும் தீமைகளையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது. என்றாலும் கூட நீர் அருமையாக அமைதியான தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் எங்களை இளைப்பார பண்ணி நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஆண்டவரை கசப்புகள், ஆண்டவரே யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் புல்லுள்ள இடங்களில் அவர்களை மேய்த்து அழகாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.